அங்க சிவசேனாவை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு, அதாவது 2வது தூக்கி போட்டு நாங்க வந்தோம். அதே போல இங்க ஏடிஎம்கேவை நாங்க வீழ்த்தி விட்டு மேல வரப்போறோம் அப்படின்றத சொல்றாரா குருமூர்த்தி? 2 விதம் நீங்க புரிஞ்சுக்கணும். திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னத விட்டுருங்க. நான் 100 முறை சொல்லியிருக்கேன். 2036ல பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுலன்னு. அதே 10 வருஷம் தான் நீங்க சொல்றீங்க. ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நயினார் நாகேந்திரன்ட்ட போய் கேளுங்க. ஆட்சிக்கு வருவீங்களா? நான்லாம் ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாரா? சரி. தமிழ்நாட்டுல யாரும் அண்ணாமலை விட்டுருங்க. அண்ணாமலை அக்ரெசிவா இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும். அதை மாத்திர வச்சு தான் நீங்க கேள்வி வைக்கிறீங்க. நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட்டு வந்திருக்கிறாரு. சார் தமிழ்நாட்டில் நீங்க பிஜேபி ஆட்சி பிடிக்குன்னு நினைக்கிறீங்களான்னு சேச்சா அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லுவாரா? ஆட்சி பிடிக்கிறது எல்லாம் உட்காந்துருக்காங்க. காங்கிரஸ் கட்சி என்ன சண்டை போடுறது? எது கேட்டீங்க அதை? எல்லாரும் அதை நோக்கி தான் நகர்வாங்க. ஒண்ணு நான் 100 முறை சொல்லிட்டேன். 2036 டேட்டை குறித்து சொல்லிட்டேன். அவங்க அதுதான் என்ன ஃபார்முலா? அமித்ஷாவுடைய அவங்க ஃபார்முலா உழைப்பாங்க பிழைப்பாங்கன்னு நினைக்கிறோம். உழைச்சு பிழைக்கிறேன் யார் சொல்றது? தானே சார். 10 வருஷத்துல ஒருத்தர் ஆட்சி வருது குறுக்குலியாங்க? ஆமா சார். 10 நிமிஷத்துல ஆட்சி வந்தாங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு விஜய் இன்னைக்கு ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அது அவர் கையை முறுக்குறீங்க, கால முறிச்சு சண்டைக்கு வர்றீங்க. இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வரும், அது கூர்க்குழின்றீங்க.